ஹை பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நேச்சுரலாகவே ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கா மேம்? ஹைப்பர் டென்ஷனுக்கு ஃபுட்டில் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சோடியம் பொட்டாசியம் பேலன்ஸ் வந்து ஜென்ரலாகவே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு சோடியம் கம்மியாக இருக்கிற ஃபுட்ஸு நம்ம எடுத்துக்கணும். இப்போ பொட்டாசியம் எதுலலாம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பம்கின் சீட்ஸில் ஜாஸ்தியாக இருக்கும், ஜென்ரலாகவே நட்ஸில் ஜாஸ்தியாக இருக்கும். பனானா இது வந்து ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் பொட்டாசியம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டெண்டர் கோகனட் வாட்டர், இளநீர் வந்து நம்ம ரெகுலராக கன்சியூம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த பேலன்ஸை வந்து ரீஸ்டோர் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி மெக்கானிசமில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி நைட்ரிக் ஆக்சைடு, இதையும் நம்ம டயட் மூலியமாக சப்ளிமெண்ட் பண்ண முடியும். நைட்ரேட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபுட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது எதில் ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கீரைகள், எல்லா வகையான கீரைகள்லையுமே நைட்ரேட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் பீட்ரூட்டு, லெட்யூஸு, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்லிக், அதாவது பூண்டு, வெங்காயம், இஞ்சி, மஞ்சள், இந்த மாதிரி ஃபுட்ஸை நம்ம ரெகுலராக கன்சியூம் பண்ணிட்டு வரலாம். ஓரளவுக்கு ஹெல்த்தி ஃபேட்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து கொழுப்பு ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது, பட் ஹெல்த்தி ஃபேட்ஸ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். லைக் நீங்கள் உருக்குன நெய் வந்து ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் பர் டே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அவகேடோ எடுத்துக்கலாம். நான்வெஜ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் எடுத்துக்கலாம். அதேமாதிரி ஃபிஷ் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணாமல் நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறது மூலியமாகவும் உங்களுக்கு அங்கே ஹெல்த்தி ஃபேட்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் வந்து டயட்டில் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கக்கூடிய சேஞ்சஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷனை நம்மளால் ப்ரிவெண்ட்டும் பண்ண முடியும், மேனேஜும் பண்ண முடியும்.